ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் த ரீஜெனரேட்டட் டிராயிங் ஜன்ஷு அப்படின்ற அனிமியோடைய எபிசோட் நம்பர் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமி ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கலந்த கல்டிவேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு அனிமிங்க. எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த அனிமியை இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அனிமி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பாம்பை காட்டுறாங்க. அந்த பாம்பு ஒரு பாலத்து பக்கமாக ஊர்ந்து போய்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த பாலத்துக்கு ஒட்டி ஒரு ஆள் படுத்து உறங்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அந்த பாலத்தை கடக்க ஒரு பெரியவரும் அவர் கூடவே ஒரு சின்ன பையனும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அங்கே வந்து கேட்குறான், ஏதாவது காசு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வந்து அந்த ஆளுக்கிட்ட கேட்டுட்ருக்க நேரத்தில் பாலத்துக்கு அடியில் எங்கிருந்தோ வந்து பல வீரர்கள் வந்து அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறாங்க. யார்? அந்த பையனையும் கூட வந்து அந்த பெரியவரும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள காப்பாற்ற அங்கே படுத்துட்டு இருந்த ஆள் என்ன பண்ணுறான்னா சரமாரியாக எழுந்து எல்லாரையும் வெட்டி போடுறாங்க. வெட்டி போட்டுட்டு இருக்கும்போதே ஒரு குரல் கேட்குது. ஸ்பார்ட்ஸ்மேன்ஷிப்னா சும்மாவா? அதுவும் மாஸ்டர் லின்னுடைய சர்வெண்ட் தம்பினா சும்மாவா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அப்படியே இந்த பக்கம் இருக்க அந்த ஆள் தொப்பியை கீழே வச்சுட்டு யாராவது இந்த பக்கம் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி பார்த்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கருப்புக்குள்ளே போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து இவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு கேட்குறான், நீ அந்த பிளாக் கார்மர் பொண்ணு தானே? நீங்கள்லாம் ஜூமிங் செட்டோடைய வீரர்கள். கூடவே ஒயிட்டுன்னு ஒருத்தி சுற்றிக்கிட்டு இருப்பாள், அவள் எங்கே அப்படின்னு கேட்கும்போதே பின்னாடி வந்து அந்த மனுஷனை கத்தியால் குத்தி கொண்டே போட்டுடுறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, பார்த்துங்க அடுத்தது உங்கள் அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி காட்டுறாங்க. இங்கே வில்லேஜ்குள்ளே ஒரு சின்ன பொண்ணு அவங்க அப்பா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணு சொல்லுது, பா ஏதாவது எனக்கு வாங்கி கொடுங்கப்பா, எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு பேசிக்கிட்ட நேரத்தில் நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த தாத்தா கூடவே வந்த பையன் 2 பேரும் வராங்க. வந்து கடைக்காரர்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க, இங்கே பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் இடம் கிடையாது, இங்கேருந்து கிளம்புங்க, பிச்சைக்காரங்களாம் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேச, அந்த தாத்தா வந்து, நாங்கள் பிச்சைக்காரங்கெல்லாம் கிடையாதுப்பா, எங்ககிட்ட காசு இருக்குது, 2 பவுல் நூடுல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கேட்க, சரி தரேன், அந்த பக்கம் ஓரமாக டேபிளில் உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனும் சரி அந்த பெரியவரும் சரி உட்கார வச்சுட்டு அவர் கிளம்புறாரு. ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த சின்ன பொண்ணும் அந்த அவங்களுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. ஏன்னா இவங்கள பார்த்தாவே சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க நேரத்தில் அங்கே சர்வர் வந்து, இந்தாங்க 2 நூடுல்ஸு கூட காசை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஆனால் அவங்க காசை எடுத்து கொடுக்குற பாக்கெட்டை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஷாக் ஆகுறாரு. யார்? பக்கத்தில் இருந்த ஆள். இங்கே அந்த பெரியவர் காசு எடுத்து கொடுக்குறாரு. ஆனால் காசில் கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குங்க. அதாவது ₹1 கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அந்த ₹1க்காக நீங்கள் கொடுத்தா தான் இந்த நூடுல்ஸை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் சண்டை போட்டுட்ருக்க, பக்கத்தில் இருந்த அந்த ஆள் ஒரு மாதிரியாக பார்த்தார் இல்லையா, அவரும் அந்த சின்ன பொண்ணும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தாங்க நீங்கள் எங்கள் டேபிளில் வந்து சாப்பிடுங்க, இதுக்கான காசை நாங்களே கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த தாத்தாவும், ரொம்ப நன்றிப்பா, நீங்கள் யார் என்ன ஏதுன்னே தெரியல, எங்களுக்கு உதவுறீங்க, ரொம்பவே நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் அவருக்கு நன்றி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்க, கூட வந்த பேரனையும், நீயும் நன்றி சொல்லுப்பா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் ஏன் நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பையன் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் அந்த சின்ன பொண்ணோட அப்பா கேட்குறாங்க, சரி நீங்கள் ஒரு பேகு கொண்டு வந்தீங்களா, அந்த காசு வைக்கிற பேகு, அந்த பேகு உங்களுதா இல்லை வேறு யாருதாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை எடுத்து அப்படியே கொடுக்குறாரு. இந்த சிம்பிள் பார்த்தியா, நம்ம லூச்சியோடைய பேகுடைய சிம்பிள் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு, ஆமாம் இந்த பேக் உண்மையிலே யார் கொடுத்தது சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்டே கேட்குறாரு. கேட்ட உடனே சொல்கிறாரு, இது உண்மையிலே எங்கள் பேக்கு கிடையாது, நாங்கள் வர வழியில் ஒரு பாலத்தை கடந்து தான் இந்த ஊருக்குள்ளே வந்தோம், அங்கே ஒருத்தர் இதை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இது 2மே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அவர் எங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தவர், அவரை பற்றி ஏதாவது தகவல் தெரியுமா
அவரை பற்றி எந்த தகவலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட கேட்டுட்டு இருக்கிற நேரத்துலேயே இங்கே இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க அவர்கிட்ட அந்த பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டாங்கப்பா, இவங்க திருடிட்டு வந்திருப்பாங்க, இவங்க 2 பேரும் திருடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்குது அந்த குட்டி பொண்ணு. இங்கே இவனும் நம்ம சின்ன பையனும் சும்மா இல்லை, நாங்களாம் திருடுங்களா, எங்களை பார்த்தா அப்படியா தெரியுது, எங்கள் மூஞ்சியில் பார்த்தா திருடுங்கள மாதிரியா தெரியுது, நாங்களாம் திருடலாம் இல்லை, நாங்கள் உண்மையிலேயே அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா உள்ள அந்த அட்டாக் பண்ணாங்க இல்லையா ஜூமிங் செக்ட், அந்த வீரர்கள் எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி சரி போதும்பா சுவாகான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து அந்த பையனை பேர் சொல்லி கூப்பிட்றாரு. இப்போ தான் தெரியுது இந்த பையன் பேர் சுவாகான், நல்லா கவனிச்சிங்க, இவன் தான் நம்ம கதையோடைய ஹீரோ. அப்படியே இவர் கேட்குறாரு, சரி அதெல்லாம் விடுங்க, அப்புறம் அவரை எங்கே பார்த்தீங்க, திருப்பும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை அவர் கொடுத்தாரு அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிருங்க. சரி நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் தயங்கி அந்த சின்ன பையன்கிட்ட அவங்க தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நம்ம மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கோம், கூடவே உன்னை நான் பாதுகாக்கிறது எப்போவும் முடியாத ஒன்று, அதனால் நீ கூடிய சீக்கிரத்துலேயே மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கு கேட்குறான் அந்த குட்டி பையன், ஏன் தாத்தா இதெல்லாம் கற்றுக்கணுமா, முக்கியமாக எதுக்காக தாத்தா நம்மளெல்லாம் அதை அவங்க துரத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த தாத்தா கிட்ட கேட்க அவர் சொல்கிறாரு பாருங்க, அவங்களுக்கு நீயும் தேவை கிடையாது, நானும் தேவை கிடையாது, அந்த செக்டுடைய தலைவருக்கு இங்கே இருக்கக்கூடிய டிராகன் ஸ்வார்டு தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சொல்கிறாருங்க. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்த எபிசோடில் உண்மையிலேயே நம்ம டிராகன் ஸ்வார்ட்னா என்ன, கூட எதுக்காக எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்காங்க, முக்கியமாக இந்த நம்ம ஹீரோவை ஏன் கொல்ல பார்க்குறாங்கன்ற எல்லா விஷயம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிடிச்சனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.